திரைப்பட இயக்குனர், மிகச்சிறந்த கலைஞர், நடிகர் நாசர் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சகோதரர் பிருந்தா சாரதிக்கு நன்றி. வேடியப்பனுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததற்கு. இந்த நிசப்தம் ஒரு மாதிரி என்ன வைத்த கேட்குது. நான் ஒன்றும் தத்துவம் ஒன்றும் பேசப்படுத்தல. உண்மையாக நான் பிருந்தா சாரதியை வாழ்த்த வரல. கொஞ்சம் அவனை புகழறதை பார்த்து, மற்றவங்கெல்லாம் புகழறதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் வந்தேன். உண்மை அதுதான். ஏனென்றால் இந்த திரையுலகில் அவன் வரும்போது முதல்ல அங்கீகரித்த ஆள் நான் என்ற ஒரு பெருமிதம் எனக்கு இருக்கு. நல்ல ஒரு விஷயம். தன் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது, அதை விட லிங்கசாமிக்கு தெரியும், இங்கே இருக்கிற பல இயக்குநர்களுக்கு தெரியும், அதை விட ஒரு பெருமன்றத்தோட ஒரு நிம்மதி. அப்பா, என்னுடைய உதவி இயக்குனருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. ஓகே, அது கவிஞனாக. ஏன்னா நான் சொல்லி திரும்ப சொல்ல தேவையில்லை. உதவி இயக்குனருடைய அந்த அவருடைய வாழ்க்கை என்பது அவ்வளோ ஒரு நூல் மேல இருக்க மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எழுத்தாளன் என்கின்ற அடையாளத்தோடு, கவிஞன் என்கின்ற அடையாளத்தோடு, இயக்குனர் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு, பல வெற்றி படங்களின் வசனகர்த்தா என்ற அடையாளத்தோடு பிருந்தா சாரதி இன்று இந்த 2 கவிதை புத்தகங்களை கொண்டு வந்திருக்கின்றான். அவனுக்கு என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் பிருந்தா சாரதி எழுதணும்னு நீ யார்கிட்ட சொல்லிட்டியா, நான் எழுத போகிறேன் நிறுத்த போகிறேன். பிருந்தா சாரதி அவன் மூச்சு விடுற மாதிரி எழுதிக்கிட்டே தான் இருப்பான் தம்பி. ஸோ இந்த கவிதைகளை என்னை விட மிக ஆழமான தமிழ் பால் அறிவு கொண்டவர்கள் பேசி அது கரெக்டாக அது என்ன விஷயம் முதல் சொல்லுவாங்க. நான் இந்த 2 முறை படித்தேன். ஏன்னா என்னை எழுதி கேட்க சொன்னார். சார் படித்து பாருங்க இருந்துச்சுன்னா அது வேற ஒரு மாதிரி படிச்சிருக்கலாம். சார் இதை படித்து கருத்து சொல்லுங்கன்னா அது திரும்பி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை விட அழகு இன்று இந்த புத்தக வடிவமாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கவிதையும் வேறொரு அர்த்தத்தை தருகிறது. அதுதான் இந்த கணினிகள் அது வந்த பிறகும் அந்த காகிதத்தை தொடர விஷயம் கவிதையை மாற்றி போட்டுடுது. அந்த ஒரு அரை வெள்ளை பக்கம், அப்புறம் அந்த ஓவியங்கள், அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கவிதைக்கு வேற ஒரு அர்த்தமே வருது. அதுதான் புத்தகம். ஷூட்டிங் பண்ண உடனே படம் ஒவ்வொன்று நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. அது மாதிரி இன்னைக்கு தான் இந்த இவனுடைய கவிதைகள் முழுமை பெற்று இருக்கு. நான் அதை திரும்பியும் படிப்பேன். இது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். பிருந்தா சாரதி என்கிட்ட விட சொன்னாது, அவனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எப்பவுமே சிறந்த கவிதைகள் அச்சில் இருப்பதில்லை அப்படின்மா. ஞாபகம் இருக்கா? அப்படியா? இல்லை, எனக்கு அவதாரம் போவே நீ என்கிட்ட இதை சொல்லியிருக்க. சிறந்த கவிதைகள் இன்னும் அச்சில் ஏறாமல் இருக்கின்றன அப்படின்னா ஒரு நிகழ்வை சொல்ல. ஏன்னா மருது சொன்ன மாதிரி எதை சொன்னாலுமே அப்போ 2 விஷயத்துக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் இயக்குனர் எதை சொன்னாலுமே ஒரு மறுப்பு சொல்றது, அது அவனை இயக்குனரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருக்கும். இல்லை உண்மையாவே அவன் அதை சொல்லுவான். எதை சொன்னாலும் பிருந்தா சாரதி அதுக்கு மருது சொன்ன மாதிரி ஒரு முட்டுக்கட்டு, இல்லை சார் அது சரியா வராது. அது சரி, அவனுக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் வச்சிருந்தேன் நான். ஆனால் நான் அவ்வளவு சத்தத்தோடு நான் மற்றவங்க முன்னால் அவனுக்கு அதை கூப்பிட்டதுக்கு காரணம் அவனுக்கு தெரியும். அதற்கு எதிர்பாதமாக தான் நான் என் மனசில் வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு தெரியும் தானே பிருந்தா சாரதி? அவனை ரொம்ப அன்போடு, வாஞ்சையோடு, சத்தம்போடு ஏய் முட்டாள் தான் நான் கூப்பிடுவேன். ஆனால் அதனுடைய அர்த்தம் அது அல்ல. ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தான், சார் இன்னைக்கு எங்க அப்பா நான் வேலை செய்யத்த வேடிக்கை பார்க்க வராரு, இன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிட்டாரு சொன்னா ரொம்ப மகிழ்வா இருக்கு. பிருந்தா சாரதி
இன்னைக்கு இந்த கவிதை புத்தகம் எழுதியது, அந்த கவிதை பற்றி இந்திரன் சார் சொன்னது, எல்லாரும் அவரை பற்றி பாராட்டி பேசும்போது ஒரு என்னுடைய சகோதரனுக்கு கிடைக்கின்ற மகிழ்வாகவே நான் அதை பார்க்கிறேன். இந்த வாழ்த்துக்களில் நான் மிகச்சிறந்த 2 லைனாக நினைக்கிறது மருது சொன்னது தான். அது மருதுவால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை படித்த உடனே அந்த டான்ஸ் ஆஃப் லைன்ஸ், அந்த படித்த உடனே அந்த டான்ஸ் ஆஃப் லைன்ஸ் அதை விட சிறந்த ஒரு பாராட்டு என்னவா இருக்க முடியும்? ஸோ அதுக்கு இணையாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதே உணர்வோடு உனக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.